நல்ல மனப்பான்மை உனக்குள்ள இருக்க வேண்டும். எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவீது தைரியமா போய் நிற்கிறான். யார் முன்னாடி போய் நிற்கிறான்? கோலியாத்து முன்னாடி போய் நிற்கிறான். தைரியமா. எத்தனையோ போரை பார்த்துருப்பான் கோலியாத்து. இந்த சின்னவன் தாவீது ஒரு சண்டையை கூட இன்னும் பார்க்கல, ஒரு போரை கூட பார்க்கல. ஆனால் தைரியமாக போய் நிற்கிறான். காரணம் அவன் இருதயத்தில் இருந்த அந்த தைரியம், அவன் மனப்பான்மை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவன் ஆராதித்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர் என்பதை அவன் இருதயத்தில் புரிந்து கொண்டிருந்தான். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை அவன் உள்ளத்தில் புரிந்து கொண்டிருந்தான். நான் வணங்குகிறவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவன் இருதயத்தில் புரிந்து கொண்டிருந்தான். அந்த புரிதலும் அந்த இருதயத்தின் மன தைரியம் தான் அந்த போருக்கு முன்னாடி அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சுது. நிற்க வச்ச உடனே அவன் முன்னாடி நிற்கிறான். இவன் நிற்கிறான். கோலியாத்து கேட்குறான், ஏய் இஸ்ரவேலே, என்ன ஜெயிக்கிறதுக்கு இந்த சிறுவன் தான், சண்டை போடுறதுக்கு இந்த சிறுவன் தான் கிடைச்சானா உங்களுக்கு? வேற யாரும் இல்லையா இந்த ஊரில்? என் கூட சண்டை போடுறதுக்கு இந்த பொடியை அனுப்பியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது கோலியாத்து சொல்லும் பொழுது தாவீது சொல்றான் பாருங்க, ஏய் நீ கத்தியோடும் ஈட்டியோடும் வந்திருக்கிற, ஆனா என் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய தினமே உன்னை என்னுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் அவன் கோலியாத்தோட சண்டை போடலை. இன்னும் பேசும்போது அங்க வெற்றி வந்துருச்சு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தார். உன் தலையை வெட்டி நான் என்ன பண்ண போறேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு நான் ஆகாரமா போட போறேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட யார் இருக்கிறா, எந்த நாமத்தோடு இவன் போருக்கு வந்திருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. நான் உன்னோட சண்டை போடுவது, நான் நிற்கிறேன், ஆனால் நான் சண்டை போட போறது கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நிற்கிறேன், ஆனால் என்னுடைய பலத்தோடு நான் நிற்கவில்லை. நான் நிற்பது என் தேவனுடைய பலத்தோடு நிற்கிறேன். என் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். அவர் என் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெயம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு பேசி அவன் ஜெயம் எடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்ம பேசுகிறோம்? இப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருதா? சவுல் கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தாங்க, அவங்க கையில் என்ன இருக்குன்னு பார்த்தாங்க, அவங்களுடைய பலத்தை பார்த்தாங்க. ஓகே, கோலியாத் நம்மளை விட பலமாக இருக்கிறான், அதனால் இவங்க கூட சண்டை போட முடியாது என்று சொல்லி பின்னாடி போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் எங்கே இருந்தது? ஆண்டவர் மேலே இல்லை. யார் மேலே ஃபோக்கஸாக இருந்தாங்க? கோலியாத் மேலே, பிரச்சனை மேலே ஃபோக்கஸாக இருந்தாங்க. அவங்க பலத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. 17 வயசு சிறுவன் இவன். கோலியாத் அவனுக்கு முன்பாக உயரமாக நின்றாலும் அவன் கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் தெரிஞ்சார். அவன் ஆண்டவர் மேல ஃபோக்கஸ்டா இருந்தான். என் ஆண்டவர் என்னை எப்படி காப்பாற்றினார் என்பது மேல அவன் ஃபோக்கஸ்டா இருந்தான். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்பது மேல ஃபோக்கஸ்டா இருந்தான். இன்னைக்கு நிறைய காரியத்தில் நம்ம தோற்று போவதற்கு காரணம், நிறைய காரியத்தில் பிரச்சனையிலிருந்து வெளியே வராததுக்கு காரணம், நம்ம இன்னும் பிரச்சனையே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு மேலே அதை தாண்டி நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர் மேலே நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகி போகும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஃபோக்கஸை மாற்று. ஹல்லேலூயா. நீ தோல்வியே பார்த்தீங்கன்னா தோல்வியே தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, அந்த தோல்வியில் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று நீ அதை தியானிக்க உன் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை பார்ப்ப. யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உன்னுடைய மனப்பான்மை உன் வாழ்க்கையின் உயரத்தை தீர்மானிக்கிறது.